கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பெற்ற புகழை விட நம்முடைய உதயநிதி அவர்கள் பெற போறார். எப்பேற்பட்ட மனுஷன்! 10 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், 5க்கும் மேற்பட்ட முறையில் அமைச்சரா இருந்தவர், கலைஞர் கருணாநிதி கூடவே கிடந்தவர், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறதுலயே ஒரு வயது மூத்த அவர் அரசியல்வாதி துரைமுருகன். அவர் சொல்றாரு, உதயநிதி கலைஞர் ஸ்டாலினை விட புகழ் பெற்றார். இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் மீது உண்மையிலே ஈழ நிலைப்பாட்டுல வாரிசு அரசியலை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுல நமக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா உண்மையிலே கலைஞர் ஒரு பேச்சாற்றல் கொண்டவர், எழுத்தாற்றல் கொண்டவர், சமயோகித புத்தி கொண்டவர், ஒரு ஸ்பான்டனிஸா அடுத்த நொடியே வந்து நக்கல் ஐயாண்டியோ யாரு கேள்வி கேட்டாலும் மடக்கி பேசக்கூடிய திறன் கொண்டவர். ஆனா அந்த ஆற்றல்ல 10 விழுக்காடு கூட ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறது திமுக கட்சிக்காரங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. கலைஞர் அவர்களது படிப்பா பெரிய படிப்பு கிடையாது, ஆனா புத்தகம் படிப்பார், எழுதுவார், மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிற அந்த புக்தியாவது உண்டு. ஆனா இவருக்கு அது கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறையா கூட உதயநிதி. கலைஞர் இருந்து ஸ்டாலினுக்கு 10%, ஸ்டாலின் இருந்து அவர்கிட்ட வந்து 1% கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் கலைஞர் ஸ்டாலினை விட புகழ் பெறுவார் என்று பேசுவது என்பது அறிவு திருவிழான்னு வச்சுக்க பேரா, அடிமை திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஜால்ரா திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம்.